வணக்கம் நண்பர்களே. ஸோ டே 2ல நடந்த அந்த பால் கான்ட்ரவர்சியை பத்தி தான் நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். டே 2 முடிவுல நாசர் ஹுசைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. பயங்கரமா பேசியிருப்பாரு. எதுக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பால் சேஞ்ச் பண்ணாங்க, கில் வந்து சேஞ்சே பண்ணிருக்க கூடாது. அந்த ஒரு பர்டிகுலர் நியூ பால் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்தது, விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அது எதுக்கு சேஞ்ச் பண்ணி 300 பால் மாத்தினாங்க, அந்த பால் அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு சொல்லிட்டு 300 பால் மாத்தினாங்க, அது பண்ணிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா முட்டு கொடுத்து பேசினாரு. சி ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹுசைன், அவரோட கிரிக்கெட் நாலேஜ் இல்ல. ஆனா இந்த விஷயத்துல அவர் பயங்கரமா முட்டு கொடுத்தாரு. இங்க நிஜமான ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டியூக்ஸ் பால் தான். ஓகே, முன்னாடி யூஸ் பண்ற டியூக்ஸ் பால் வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர் டார்க்கா இருக்கும், அந்த சீம் அப்ரைட்டா ஒண்ணுமே சூப்பரா இருக்கும். இப்ப இருக்கிற அந்த டியூக்ஸ் பால் குவாலிட்டி ரெட்டிஷா இருக்கு, ரொம்பவே தேர்ட் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க ஒரு பர்டிகுலர் கிரிக்கெட் பால் ஷேப் போயிடுச்சுன்னா எப்படிங்க ஒரு பர்டிகுலர் போலிங் டீம் அதை வச்சு கண்டினியூ பண்ண முடியும்? ஷேப்பே போயிடுச்சுன்னா சோ வேற பால் மாத்த தான் முடியும். அந்த பால் அம்பையர்ஸ் எடுத்தாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ செமி நியூ பால் மாதிரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த டிபிக்கல் 15-16 ஓவர்ஸ் ஓல்டான பால் மாதிரி இல்ல. சோ இந்தியாவுக்கு பெருசா அங்க ஸ்விங்கோ மூவ்மெண்ட்டோ கிடைக்கல. அதனாலதான் கில்லும் வந்து சரி, பும்ரா, சிராஜ் வேர் சோ அப்செட். இதுல எந்த தப்புமே இல்லைன்னு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.